குதிக்க போறியா? இரு வீடியோ எடுக்கிறேன். சாப்பிடக்கூடாதுன்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்களோ அதுதான் நான் சாப்பிட்டு போவேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன சாப்பிட போகிறேன்னா லாஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ் அவ்வளோதான் முடிஞ்சுது. மேங்கோ தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப கிரிஞ்சு வந்து சத்தியமாக மட்டும் சொல்லிட்டு ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எனக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தான் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, ஃபஸ்ட் இயர் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றும் அலப்படலாம் பண்ண மாட்டோம். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வருவோம். பட் நான் இத்தனை நாள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்டேன். இனி நான் ஒரு பெரிய வீடியோவாக போட போகிறேன். அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த ரீல் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படி சொன்ன அந்த ரீல் வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன். ஐடி கீழே தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சஃபான் கைஸ். ஆக்சுவலி வீடியோ வந்து மார்னிங்கே எடுத்தனால என் த்ரோட்டை லைட்டாக கம்மியாக இருக்குது. இப்போ ஓகேவாகிடுச்சு. இப்போ வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த ஐஸ் பேக் போடுற மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதான் நம்மளும் கொஞ்சம் மூஞ்சிக்கு ஐஸ் போடுவோம், பப்புளாக ஆகாமல் இருக்குன்னு. மூஞ்சி எனக்கு தூங்கி எழுந்தவொன்னே ரொம்ப வீங்கி போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் லைட்டாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஃபேஸில் போட்டேன். எப்போ வாயில் தான் போடுவேன், இந்த வாட்டி ஃபேஸில் போட்டேன். எங்கள் அம்மா என் தலை ஃபுல்லாக நிறைய ஆயில் வச்சு விட்டாங்க. கேட்டால் சம்மர் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது பபுளாக இருக்கா, அதனால தான். இப்போ ஜஸ்ட் வந்து நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு, எங்கள் அம்மா பாருங்கள் எப்படி ஆயிலெலாம் வச்சு காலேஜ் போகிற பிள்ளை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து ஃபுல்லாக பவுடர் எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஷால் இருக்குமா, ஸோ அந்த ஷாலை எடுத்துகிட்டு நல்லா மூஞ்சி போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருங்க. நிறைய பேர் இந்த ஹேக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நான் 5 minutes கிராஃப்டில் கூட பார்த்துருக்கேன். ஸோ அதனால் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டக்குன்னு பவுடர் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு கெட் ரெடி வித் மீ ஷார்ட்ஸ் போடலான்னு பார்த்தேன். போங்கடா போய் வேலையில் பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமாக இருக்கேன் நான். பார்த்தேன். பட் ஷார்ட்ஸுக்கு நான் இந்த பக்கம் திருப்பி நானே ஆல்ரெடி ஒரு டம்மி ஃபோன் வச்சுருக்கேன். அதனால் ஸோ இது பெரிய ப்ராசஸ், இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோ ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஜாயிண்ட் வேறு ஆகும். எனக்கு வந்து ஐப்ரோ ட்ரிம்மிங் பண்ண பிடிக்காது. ஸோ பிடிக்காதுன்றதோட ரொம்ப வலிக்கும். அதனால் உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குளித்ததுக்கப்புறம் அது ரொம்ப புஷ் ஆகிடும். ஸோ அதுக்காக லைட்டாக பாம் மட்டும் போட்டுக்கிட்டேன். எப்பவுமே எக்ஸாம் எழுதும்போது நான் எதுவுமே போட மாட்டேன், ஐலைனர் கூட போட மாட்டேன். பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னையே அறியாமல் எக்ஸாமில் வந்து அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படி இது பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் மூஞ்செல்லாம் அப்படி ஸ்மெச் ஆகிடும். ஆக்சுவலி வந்து கமெண்டில் வந்து ஒருத்தவங்க நீங்கள் பொட்டு நீட்டாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு லைட்டாக பொட்டை நீட்டாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கே லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. நான் ரொம்ப நல்லா ஆத்துக்கார பொண்ணு மாதிரி இருக்கேன். செம்மையாக பசிக்குது. பட் எக்ஸாம் டைமில் நான் எதுவுமே ஹெவியெல்லாம் சாப்பிட மாட்டேன். எது சாப்பிடக்கூடாதுன்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்களோ அதுதான் நான் சாப்பிட்டு போவேன். ஸோ நான் இப்போ என்ன சாப்பிட போகிறேன்னா, நான் கேக் சாப்பிட போகிறேன். அந்த கேக் பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ சாப்பிட்றது ப்ளைன் ஒயிட் கேக்ஸ். ஸோ எனக்கு இந்த கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி அது சைடில் இருக்க அந்த பிளாக்கெல்லாம் பிச்சு போட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியும் ஒரு 1 வீக் ஒரு 1 kg கிட்டேயே நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனல் அடிக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன கேக்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு நடந்துகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் சேஞ்ச் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். பட் அங்கே தான் எனக்கு பயங்கரமான சம்பவமே. நான் போகிற வழில கீழே விழுந்துட்டேன். பட் நான் கீழே விழுந்ததெல்லாம் யாரும் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் நானே எழுத வந்துட்டேன்.
ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியாது. அவங்க ரொம்ப வேகமாக வந்து பஸ் ஏறினாங்களா, ஸோ அவங்க வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்தாங்க. பஸ்ஸே காலியாக தான் இருந்துச்சு. உட்காந்துருனே நான் வந்து தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பஸ்ஸில் போகும்போது தெரியாதவங்ககிட்டலாம் பேசக்கூடாது. பட் நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து கிளம்போது எங்கள் அம்மா படித்து சொல்லுவாங்க தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் தெரியாதவங்ககிட்ட பேசிவிட்டு தண்ணிலாம் கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு கை காட்டி அவங்கள வழியெலாம் அனுப்பி விடுவேன். அவங்களும் எனக்கு கையெல்லாம் காமிச்சிட்டு போவாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப ஷாக் ஆவாங்க. காலேஜ் வாசல் கிட்ட வந்துட்டேன். ஆனா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அழகா தெரியல. எங்க ஒருக்கா சொல்லு. ஆனா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அழகா தெரியல. செம்ம வெயில் வெளியே அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக ஒரு ஜூஸ் குடித்தேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஜூஸும் குடிப்பேன். பயங்கரமான கிரிஞ்சு விஷயங்களெல்லாம் பார்த்து ரொம்ப கிரிஞ்சு வந்து சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கிருக்க? என்ன விஷயத்த சொல்ல முடியாது, பட் நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன். கரெக்டா? கரெக்ட். தெரியல மச்சான், நானே மச்சான் இப்படி மச்சான் நான் அப்படி வீடியோ எடுக்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு குதிக்க போறியா? இரு வீடியோ எடுக்கிறேன், அப்புறம் குதி. ஜம்ப். கீ நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயில் அடிக்குது போ, நான் வந்து நோடு. சே பாய். வரல பட மாட்டேன். புது வீடியோ பார்க்க போறோம். வா.